ஹாய் ஹலோ வெல்கம் டு நியான்லைட் சேனல். நான் உங்கள் லதா. நாம் இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. இது பார்ட் 1 வீடியோ வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கலாம். இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வேவ் பார்ட்டிக்கிள் டியூயாலிட்டி ஆஃப் மேட்டர். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேவ் பார்ட்டிக்கிள் டியூயாலிட்டி ஆஃப் மேட்டர். அதாவது வேவ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடல் அலையெல்லாம் ஒரு வேவ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வேவ். அதே மாதிரி பார்ட்டிக்கிள், வேவ் அண்ட் பார்ட்டிக்கிள், இது டியூயாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மேட்டருக்கு எந்த ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கிள் நேச்சரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படிங்கிறது பார்ட்டிக்கிள் நேச்சர் உள்ளதும் இருக்குது, வேவ் நேச்சர் உள்ளதும் இருக்குன்னு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்ட்டிக்கிள் நேச்சர் அப்போ எது எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிகிள்ஸ், இதுக்கெல்லாம் பார்ட்டிக்கிள் நேச்சர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேவ் நேச்சர் எது எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு, சவுண்டு, இதெல்லாம் வேவ் நேச்சர் உள்ளது. அதாவது பார்ட்டிக்கிள் நேச்சர்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்னு அர்த்தம். அப்போ பார்ட்டிக்கிள் நேச்சர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ஏ பொசிஷன்லேருந்து பி பொசிஷனுக்கு போகுது அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அதை வந்து நம்ம பார்ட்டிக்கிள் நேச்சர் சொல்கிறோம். அதே வேவ்ஸ் நேச்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா வேவ்ஸ் என்ன செய்யும், ஒரு கர்வ்டு லைனாக மூவ் பண்ணும். இதை தான் நம்ம வேவ்ஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க. இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டிஃப்ராக்ஷன், இதெல்லாம் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிக்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து மாஸ் இருக்கும், வேல்யூம் உண்டு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்ட்டிக்கிள் அப்படின்னா எதை எடுத்தாலும், ஒரு பென் எடுத்தாலும் பார்ட்டிக்கிள் இருக்குது, அதில் ஒரு புக் எடுத்தாலும் அதில் பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கா அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா லைட் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும், அது வந்து வேவ் நேச்சர் உள்ளது அப்படின்னு தான் இது வரைக்கும் ஐன்ஸ்டீன் சொல்கிற வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தது. லைட் வந்து வேவ் நேச்சர் உள்ளது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு லைட் வந்து டியூயல் நேச்சர் உள்ளது. அதாவது ஃபோட்டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, அதாவது லைட்டோட அந்த இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபோட்டான்ஸ் சொல்லுவோம். ஃபோட்டான்ஸ் வந்து பார்ட்டிக்கிளாகவும் பிஹேவ் பண்ணுது, வேவாகவும் பிஹேவ் பண்ணுது. அதனால இதுக்கு டியூயல் நேச்சர் இருக்கு, ஒரு டியூயாலிட்டி இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. யார் சொல்றா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இதை அவர் சொன்னதோட சரி, அவர் வந்து ஒரு தியரியா சொல்லியிருக்காரு. அதை வந்து என்ன பண்றாருன்னா லூயிஸ் டி பிராக்லி என்ன பண்றாருன்னா அதை எல்லா மேட்டருக்கும் ப்ரப்போஸ் பண்றாரு. எப்படி ப்ரப்போஸ் பண்றாரு? எல்லா மேட்டருமே டியூயல் கேரக்டர் உள்ளது, எல்லா மேட்டருமே டியூயல் கேரக்டரை என்ன செய்யும், காமிக்கும் அப்படின்னு சொல்றாரு. லூயிஸ் டி பிராக்லி ப்ரப்போஸ்ட் that all forms of matter showed dual character அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு உடனே ஒரு டவுட் வரும், எப்படி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எலக்ட்ரானுக்கு மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻28 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 10⁻−28னா எவ்வளோ கம்மிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நம்ம எப்படி சொல்லலாம், இவ்வளோ கம்மியான ஒரு மாசை நம்ம மாசன்னே சொல்ல தேவையில்லை, என்ன சொல்லலாம், ஜீரோன்னு கூட சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக என்னன்னு சொல்லலாம், ஜீரோன்னு சொல்லலாம். அப்போ ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டாக்கா மாஸ் இருக்குன்னு சொல்லலாம், மாஸ் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இது ஆக்சுவலாக இது எப்படி பிஹேவ் பண்ணுது, பார்ட்டிக்கிளாகவும் பிஹேவ் பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் எப்படி இருக்கு, வேவ் நேச்சரையும் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக எலக்ட்ரானை வந்து நம்ம பார்ட்டிக்கிள் நம்ம சொன்னால் கூட ஆட்டமில் எலக்ட்ரான் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதா, வேவ் நேச்சராக தான் பிஹேவ் பண்ணுது. கீழே பாருங்கள், பிக்சரை பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் எலக்ட்ரான் மூவ் ஆகும். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்போது எலக்ட்ரான் பீம் அப்படின்னு வச்சாக்கா அதை வந்து நம்ம பார்ட்டிக்கிள் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பீம், ஒரு கற்றையா அப்படியே மொத்தமாக ஒரு இதாக போகுது அப்படிங்கும்போது நம்ம அதை பார்ட்டிக்கிள் மோஷன் சொல்லலாம். அதே வந்து எலக்ட்ரான் வேவ்னு வச்சுட்டிங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், வேவ் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பார்ட்டிக்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ், வேல்யூம், இதெல்லாம் நம்ம பார்ட்டிக்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது எந்த ஒரு சின்ன குட்டி பார்ட்டிகுலர் நம்ம எடுத்தால் கூட அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், ஒரு வேல்யூம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாக்கா இதில் வேவ் லெங்த், ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன சொல்லலாம், வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
வேவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல முக்கியமானது வந்து வேவ் லெங்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேவ் லெங்த்தை நம்ம என்னன்னு சொல்றோம், லாம்டா அப்படின்னு குறிக்கிறோம். வேவ் லெங்த் என்னன்னு சொல்றோம், லாம்டா அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏலேருந்து பிக்கு பொசிஷன் ஏலேருந்து பொசிஷன் பிக்கு போகணும் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பார்ட்டிகிள் வந்து எப்படி போகுது, ஒரு வேவ்ஸா போகுதுன்னு வச்சுக்கோங்க. வேவ்ஸா போனுச்சுன்னா வேவ் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வேவ் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கிரஸ்ட் இருக்கும், ஒரு ட்ரஃப் இருக்கும். கிரஸ்ட் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய, அதாவது பாசிட்டிவ் சைடு இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிரஸ்ட்னு சொல்லுவோம். ட்ரஃப் அப்படிங்கிறது நெகட்டிவ் சைடில் இருக்கிறத நம்ம ட்ரஃப்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஇசி அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிரஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிஎஃப்டி இதை தான் நம்ம ட்ரஃப்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கிரஸ்டும் ட்ரஃப்பும் சேர்ந்தது தான் நாம ஒரு ஃபுல் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரஸ்டும் ட்ரஃப்பும் சேர்ந்தது தான் ஃபுல் வேவ். அப்போ ஒரு வேவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் ஒரு கிரஸ்டும் இருக்கும், ஒரு ட்ரஃப்பும் இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏலேருந்து டி வரைக்கும் தான் என்னன்னு சொல்கிறோம், அந்த லெங்த்தை தான் நம்ம வேவ் லெங்க்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏலேருந்து டி வரைக்கும் தான் நம்ம ஒரு ஃபுல் வேவ் சொல்கிறோம். இப்போ அடுத்தது டிலேருந்து பிக்கு போகிறது வந்து அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏஇசி அப்புறம் எஃப்டி இது வரைக்கும் தான் நமக்கு ஒரு ஃபுல் வேவ். இதில் அப்போ ஏலேருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லெங்க்த்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேவ் லெங்க்னு சொல்கிறோம். அந்த வேவ் லெங்க்த்தை நம்ம என்ன யூனிட்டால் குறிப்பிடுறோம்னாக்கா லாம்டான்னு சொல்கிறோம். அந்த லாம்டாவுக்கான அப்போ லெங்த் அப்படின்னாலே நமக்கு பெரிய யூனிட் எது, மீட்டர் தான். இது ரொம்ப பெரிய யூனிட்டாக இருக்கிறதுனால வேவ்ஸுக்கெல்லாம் இதை கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்ம ஆங்ஸ்ட்ராம்ஸ்லையோ நானோமீட்டர்லையோ நம்ம சொல்லுவோம். அப்போ ஆங்ஸ்ட்ராம்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி குறிப்பிடுவோம்னா 10⁻⁻10 மீட்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், 1 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறோம். 10⁻⁻10 மீட்டரை 1 ஆங்ஸ்ட்ராம்ட்டும் 10⁻⁻9 மீட்டராக இருந்தால் அதை 1 நானோமீட்டர் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது வேவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இது வந்து வேவ் லெங்த். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராசிங் எ பர்டிகுலர் பாயிண்ட் பெர் யூனிட் டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில், பெர் யூனிட் டைம்னா ஒரு செகண்டில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு செகண்ட் நேரத்தில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை அந்த வேவ்ஸில் நம்ம போடுறோம் இல்லையா, அதில் அந்த லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறோம். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எத்தனை வேவ்ஸ் வந்து கடந்து போகுது, எத்தனை வேவ்ஸ் வந்து அதை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் ஒரு செகண்டில் எத்தனை வேவ்ஸு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கடந்து போகுது. இதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி சொல்லலாம், 1/t. ஃப்ரீக்வன்சி எப்படி குறிப்பிடலாம், 1/tன்னு சொல்லலாம். இதுக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா நியூங்கிறது NU. இது வந்து ஒரு கிரீக் லெட்டர். இதை வந்து நம்ம V மாதிரியே இருக்கும், ஆனால் நியூ வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி போட்டோம்னா அது வந்து நியூ. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிற வேவ் ப்ராப்பர்ட்டி வெலாசிட்டி. வெலாசிட்டியை வந்து நம்ம வெலாசிட்டி ஆஃப் லைட்டாக இந்த இடத்துல பார்க்க போகிறோம். வெலாசிட்டி ஆஃப் லைட் சிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, நியூ லாம்டா. அப்போ ஃப்ரீக்வன்சியையும் வேவ் லெங்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த லைட்டோட வெலாசிட்டி நமக்கு என்ன கிடைச்சிரும், வெலாசிட்டி நமக்கு கிடைச்சிரும். ஃப்ரீக்வன்சியையும் வேவ் லெங்த்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி ஆஃப் த லைட் வந்து நமக்கு கிடைச்சிரும். C = நியூ லாம்டா. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கேன், சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, டு குவான்டிஃபை திஸ் ரிலேஷன் he derived an equation for the wavelength of a matter wave. wavelength of a matter wave. ஒரு wavelength ஒரு வேவோட wavelength தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மேட்டர் வேவ்னு சொல்றோம். ஒரு வேவோட வேவ் லெங்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேட்டர் வேவ்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக இப்போ சொல்லியாச்சு. அதாவது பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதை வந்து நம்ம ஒரு டெரிவேஷனில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஒன்று வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹிப்போதெசிஸ் எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப். இது ரெண்டும் எடுத்துக்கிறோம். போன வீடியோலேயே இந்த ரெண்டு ஈயோட வேல்யூ வந்து போன வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹிப்போதெசிஸ்க்கான அந்த வேவ் கேரக்டருக்கான இது வந்து வேவ்க்கான ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாம். E = h nu அப்படிங்கிறது
வேவ் கேரக்டருக்கான ஒரு ஈக்குவேஷன். இதில் பிளாங்க்ஸோட தியரிங்கிறதுனால ஹெச்ங்கிறது என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். நியூங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஈங்கிறது எனர்ஜி. அதே மாதிரி ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டு. இல்லை எம்ங்கிறது வந்து மாசு, அப்போ சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, ஈங்கிறது எனர்ஜி. ஓகேவா? இது வந்து பார்ட்டிகிள் கேரக்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனர்ஜி வந்து இது ரெண்டும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹெச் இன்ட்டு நியூங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நியூவோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நியூவை கொண்டு வந்தால் என்ன ஆகும், சி பை லேம்டா அப்படின்னு ஆகும். அப்போ ஹெச்சுக்கு பக்கத்தில் அந்த நியூங்கிற இடத்துல சி பை லேம்டாவை நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹெச் இன்ட்டு சி பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டு. அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை எம்சி ஸ்கொயர்டு. இப்போ சியும் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டான்ஸோட வேவ் லெங்க்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ லேம்டாங்கிறது இந்த இடத்துல என்ன, வேவ் லெங்க். அப்போ ஃபோட்டான்ஸோட வேவ் லெங்க்த்தை என்ன செய்யுது, இது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக ஒரு பார்ட்டிகிளாக நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது வேவை வந்து நம்ம இப்போ வேவ் லெங்க்த்தாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்ட்டிகிளாக அது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதோட மொமெண்டம் என்னவா இருக்கும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகிளுக்கும் மாஸ் இருக்கும். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எம்சி இருக்கிற இடத்துல என்னவாகும், எம்வியா மாறும். திஸ் இஸ் வேலிட் ஒன்லி வென் த பார்ட்டிகிள் டிராவல்ஸ் அட் ஸ்பீட்ஸ் மச் லெஸ் தென் த ஸ்பீட் ஆஃப் லைட். இது எப்போ மட்டும்தான் வேலிட் ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அந்த லைட்டோட ஸ்பீடை விட அந்த பார்ட்டிகிள் என்ன செய்யணும், ஸ்லோவாக இருக்கணும், கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதோட ஸ்பீட் எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். பார்ட்டிகிளோட ஸ்பீட் லைட்டோட ஸ்பீடை விட கம்மியாக இருந்தாக்கா இந்த ஈக்குவேஷன் வந்து வேலிட் ஈக்குவேஷன். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. ஓகேவா? இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, this equation implies that a moving particle can be considered as a wave and a wave can exhibit the properties of a particle. அதாவது இதில் என்ன அர்த்தம்னாக்கா, மூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பார்ட்டிகிளுக்கு தான் நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை இது பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இது ஒரு வேவாக இருக்கணும். அந்த மூவிங் பார்ட்டிகிளை நம்ம வேவாக கன்சிடர் பண்ணணும். அந்த வேவ் எப்படி இருக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்ட்டிகிளோட ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணணும். அது என்ன செய்யணும், அந்த பார்ட்டிகிளோட ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணணும். அப்படிங்கும்போது தான் இந்த ஈக்குவேஷன் இம்ப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எ பார்ட்டிகிள் வித் ஹை லீனியர் மொமெண்டம் த வேவ் லெங்த் வில் பி சோ ஸ்மால் அண்ட் கேனாட் பி அப்சர்வ்டு. அதாவது லீனியர் மொமெண்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மாதிரியான பார்ட்டிகிளுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, அதுக்கு வந்து வேவ் லெங்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மொமெண்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாக்கா வேவ் லெங்த் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இதை என்ன செய்ய முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. புரியுதா? ஒரு பார்ட்டிகிள் ஹை லீனியர் மொமெண்டமோட இருந்துச்சுனாக்கா அதோட வேவ் லெங்த் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, for a microscopic particle such as an electron the mass is the order of 10 to the power minus 31 kg. Hence the wavelength is much larger than the size of the atom and becomes significant. அதாவது ஒரு எலக்ட்ரானை அதாவது எலக்ட்ரான்ங்கிறது ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், நம்ம சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால அது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். அந்த மாதிரியான மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளை நம்ம எடுத்துக்கும் போதே அதோட மாஸ் எவ்வளவா இருக்கு, 10 to the power minus 31 kg அளவுக்கு இருக்கிறதுனால, அந்த ஆர்டர்ல இருக்கிறதுனால இந்த வேவ் லெங்த் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆட்டம் சைஸை விட எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும்.
ஆட்டம் சைஸை விட அதிகமா இருக்கும். அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இந்த வேல்யூ வந்து ரொம்ப முக்கியத்துவமானதா இருக்கும், சிக்னிஃபிகண்ட் வேல்யூவா இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு கால்குலேஷனை வச்சு சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ டி பிராக்லி வேவ் லெங்க்த்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 கேஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ஒன்று எலக்ட்ரான் வந்து ஆட்டம் சைஸை விட எலக்ட்ரானோட வேவ் லெங்க் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அது எப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது 6.626 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு அயன் பால் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் அந்த இதில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ 72.73 மீட்டர் பர் செகண்ட் அந்த இதில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் வேவ் லெங்க் பார்க்க போகிறோம். வேவ் லெங்க் லாம்டா அயன் பாலுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. இப்போ ஹெச் இந்த இடத்துல பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். 6.626 இன்டூ 10 to the power -34. அதுக்கான யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ட் பர் செகண்ட், அதாவது செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிவைடட் பை mv அப்படின்னாக்கா mங்கிறது என்னது? இந்த இடத்துல மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.626 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இன்டூ அடுத்தது என்னது? விங்கிறது என்ன? ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி, எவ்வளோ வேகமாக போகுது அப்படிங்கிறது சொல்ல போகிறோம். அது எவ்வளவு? 10 மீட்டர் பர் செகண்ட் அந்த யூனிட்டில் இருக்குது. இப்போ இது டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 into 10 to the power -35 ஆகும். ஏன்னாக்கா 6.626ம் 6.626ம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். தென் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிலோகிராமுக்கும் கேன்சல் ஆகிடும். மீட்டர் ஸ்கொயர்டுக்கும் 1 மீட்டருக்கும் கேன்சல் ஆச்சுன்னா 1 மீட்டர் மட்டும் மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். செகண்ட் இன்வர்ஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸ்ட்ராவாக யூனிட்டில் இருக்கிறது மீட்டர், நம்பர்ஸில் இருக்கிறது 1 இன்டூ இப்போ 10 to the பவரில் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 10 to the power -34. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டினாமினேட்டரில் ஒரு 10 இருக்குது, அது மேலே நியூமரேட்டருக்கு வரும்போது ஒரு 10 இன்வர்ஸ் ஆகும். அப்போ 10 to the power -35. அப்போ ஆன்சர் என்ன? 1 into 10 to the power -35 மீட்டர். இது வந்து எதுக்கு? அயன் பாலுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரான் அதே மாதிரி எடுக்கிறோம். எலக்ட்ரானோட வேவ் லெங்த் கால்குலேட் பண்ண போகிறோம். h/mv ஃபார்முலா. இப்போ ஹெச்ங்கிறது எவ்வளவு? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 இன்டூ 10 to the power -34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ட் செகண்ட் இன்வர்ஸ். இதை நம்ம m அப்படிங்கிறது மாஸ் வந்து நமக்கு எலக்ட்ரானோட மாஸ் 9.11 இன்டூ 10 to the power -31 கிலோகிராம் இன்டூ ஃப்ரீக்வன்சி வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 72.73 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் பாருங்க, அப்போ 6.626 டிவைடட் பை 662.6 இன்டூ 10 to the power -3 மீட்டராக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 10 to the power 5 மீட்டர். இதுதான் நமக்கு கிடைக்குது. இப்போ பாருங்க, இது 2 வேல்யூலேருந்து அதோட லாம்டா வேல்யூ எவ்வளவு இருக்கு, இதோட லாம்டா வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அது வந்து மைனஸில் வருது, 10 to the power மைனஸில் வருது. அப்போ வேல்யூ வந்து ரொம்ப கம்மி இல்லையா. அப்போது ஃபார் த எலக்ட்ரானுக்கு எடுத்துக்கிட்டாக்கா த டி பிராக்லி வேவ் லெங்த் இஸ் சிக்னிஃபிகண்ட். அதாவது 10 to the power 5ல் வருது வேவ் லெங்த். அதனால இது என்னது? சிக்னிஃபிகண்ட் அண்ட் மெஷரபிள். இது என்ன செய்ய முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். வைல் ஃபார் த அயன் பாலை எடுத்துக்கிட்டாக்கா அது ரொம்ப கம்மியாக இருக்குது, டூ ஸ்மால். 10 to the power -35 அப்படிங்கும்போது ரொம்ப கம்மி வேல்யூ, இஸ் டூ ஸ்மால் டு மெஷர், ஹென்ஸ் இட் பிகம்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட். அப்போ எலக்ட்ரானோட வேவ் லெங்த்தை கண்டுபிடிக்கிறது சிக்னிஃபிகண்ட், இது வந்து மோர் சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.